திருக்கோகர்ணம்னு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு ஏரி கட்டப்பட்டிருக்கு. அந்த ஏரியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல ராஜராஜன் அவர்கள் கொண்டு வந்தது. அதுல ராஜராஜ சோழன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, இந்த ஏரியை இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சேதமடையாமல் பாதுகாப்பவர்களினுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாத தூளியை என் சிரசின் மேல் நான் தாங்குகிறேன்னு சொல்லியிருக்காருன்னா இது ஆட்சியை தவிர வேறு ஒன்றுமில்லை. எல்லா மக்களும் இவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் போதே அவர் ஆட்சிக்கு வரல. தன்னுடைய சித்தப்பாவை ஆட்சி அரியணையில் அமர்த்திவிட்டு 16 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தத்துவத்திற்கு ராஜராஜ சோழன் அவர்களே உள்ளார். சோழ நாடு முழுக்க அளக்க வேண்டும் அப்படின்னு நிலத்தை அளந்த முதல் மன்னர் ராஜராஜன். ராமராஜ்யத்துல ஒருத்தன் சொல்லிடுறான் என்ன அப்படின்னு, சீதையை பத்தி தப்பா சொல்றான். ராமர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த ஒருவனுக்கும் கூட நான் தானே ராஜா, அப்ப அவன் பேச்சையும் நான் கேட்கணும்ல என்று முடிவெடுக்கிறார். அதை போல என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பைசா கொடுத்தாலும் கூட அவனும் எனக்கு சமமாக கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே, இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. ராஜதந்திரம் என்பது என்னன்னா, ராஜா தன் வீட்டுக்கு நல்லது பண்றது அல்ல, ராஜா தன்னுடைய ராஜாங்கத்துக்கு எது நல்லதோ அதை செய்தால் அது ராஜதந்திரம். அவர்தான் ராஜதந்திரி, அவர்தான் ராஜராஜ சோழன். பெரிய கோவிலுக்கு பெரும் திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் பணிவான வணக்கம். விளம்பரத்துல சற்று மிகைப்படுத்துதல் இருக்கும், அதனால அதுல பின்னணியில் இருந்து குரல் கொடுப்பது வழக்கம். இன்னைக்கு நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் முழுக்க யதார்த்தமான உண்மையை சொல்ல வேண்டி இருப்பதால நேரடியாகவே களத்திற்கு வந்துட்டோம். மேடம் சொன்னாங்க, பெரிய கோவில் ஒரு கலை பொக்கிஷம் தானே, மாற்று கருத்து இல்ல. பெரிய கோவில் கட்டும் போது பாறைகளை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பாறைகள்ல போய் கோடுகள் போடுவாங்க, அதற்கு பிறகு ஒரு அடி ஆழத்துக்கு துளைகள் போடுவாங்க, அந்த துளைகளுக்குள்ள கட்டைகளை நடுவாங்க, நட்டுட்டு அந்த கட்டைகள்ல நீர் ஊற்றுவாங்க. நீர் ஊற்ற அந்த கட்டை விரிவடைந்து பாறையில ஒரு சின்ன பிளவு வரும். பிறகு கடற்பாறையை கொண்டு அந்த பாறையை அப்படியே வெட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் குழி தோண்டிய பிறகு ஓராண்டுக்கு மேலாக அந்த குழியை அப்படியே விட்டு வச்சிடறாங்க. ஏன்னா சூரிய ஒளி பட்டு அந்த மண்ணே கல்லுக்குரிய வலிமையை பெற்று விடுகிறது. இந்த பொறுமை ஒரு மன்னனுக்கு எப்படி வந்தது? எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. 50 ஆண்டுகளில் கோபுரங்களில் விரிசல் வந்த கோவில்களும் இருக்கின்றன. ஆனா இப்படி ஒரு பொறுமை இந்த மன்னனுக்கு எப்படி வந்ததுன்னா, எல்லா மக்களும் இவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பும் போதே அவர் ஆட்சிக்கு வரல. தன்னுடைய சித்தப்பாவை ஆட்சி அரியணையில் அமர்த்திவிட்டு 16 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தத்துவத்திற்கு ராஜராஜ சோழன் அவர்களே உள்ளார். ஆட்சியில பொறுத்தாரு, அஸ்திவாரத்திலையும் பொறுத்தாரு. அந்த பொறுமை அஸ்திவாரத்திற்கும் வந்ததுனாலதான் 1000 ஆண்டிற்கு பிறகும் அந்த ஆட்சியினுடைய மாட்சியை பார்க்க இங்கே இந்த கூட்டம் வந்திருக்கு. இதெல்லாம் படிங்கம்மா. ராமராஜ்யம் என்ற வார்த்தையை பிற்பாடு காந்தியடிகள் தான் பின்பற்றுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. ஆனா எனக்கு தெரிந்து 14 ஆண்டுகள் பொறுமையாக ராமர் இருந்தார். அவரை விட 2 ஆண்டுகள் அதிகமாக ராஜராஜ சோழன் இருந்து ஆட்சிக்கு வந்தார். இவருடைய வாழ்க்கை முழுக்க யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், 16 என்ற எண் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஆட்சிக்கு வந்து 16 ஆண்டுகள் ஆன உடனே ஒரு முடிவெடுக்கிறாரு, சோழ நாடு முழுக்க அளக்க வேண்டும் அப்படின்னு. நிலத்தை அளந்த முதல் மன்னர் ராஜராஜன். அப்படி அளப்பதற்காக ஒரு கோல் அவர் பயன்படுத்தினாரு. அது 16 சான்
அளவு கொண்டது. அந்த கோலுக்கு உலகளந்த கோல் அப்படின்னு பேர். உலகளந்த பெருமாள் மாதிரி. அதை கொண்டு 2 ஆண்டுகளில் தன்னுடைய சோழ நாடு முழுமைக்குமான அளவை அங்குலம் விடாமல் ராஜராஜன் தன்னுடைய ஆட்சியின் மாட்சியால் அளந்து எடுத்துட்டார். ஃபர்ஸ்ட் சர்வேயரே அவர்தான். அவர்தான் ஃபர்ஸ்ட் சர்வேயர். நம்ம எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தட்சிண மேரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்துல மொத்தம் 16 அடுக்குகள் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சிவனுடைய தரையிலிருந்து இருக்கக்கூடிய உயரத்துல 16 அடி இருக்கு. இப்படி 16 என்ற எண் ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாழ்க்கையில் சுற்றி சுற்றி வருவதை பார்த்தால் 16 பேர்களும் தன்னுடைய மக்களுக்கு கிடைப்பதற்காக உழைத்த ஆட்சியில் மாட்சி கொண்ட மன்னர் அவர் என்று தெரிகிறது. இனிமே எதுக்கியா பட்டிமன்றம், அதான் முடிச்சாச்சு. இன்னொரு விதத்துல ராமராஜ்யம் போல தோன்றது என்னன்னா, அனுமன் என்ற தூதுவனை ராமர் அனுப்பும் போது ராவணன் என்ன பண்றாரு, அனுமனோட தலையில எல்லாம் தீ வைக்கல, அந்த மாபெரும் அனுமனினுடைய வாளினுடைய நுனியிலே ஒரு அபச்சாரம், ஒரு சிறு தீய வைக்கிறார். அந்த கோபம் ராமனை இலங்கையவே அழிக்க வைக்குது. அதை போல ஒரு சம்பவம் ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்குது. ஒரு சேர நாட்டு மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களுடைய தூதுவனை அவமானப்படுத்தி சிறைப்படுத்துகிறார். 18 காடுகளை உலகை என்ற பகுதியிலே எரித்து அந்த சேர மன்னனையும் வென்று, அதனாலதான் இங்க கேரளாந்தகன் கோவில் வாயில் என்று ஒரு வாயிலே வந்திருக்கின்றால் அதுவும் ராஜராஜனுடைய ஆட்சியின் மாட்சிதான். இங்கு வீரம் இருக்கிறது, வணிகம் இருக்கிறது, சக நாடுகளின் மீது நேசம் இருக்கிறது, நீர் மேலாண்மை இருக்கிறது, இத்தனையும் இருந்து கலையும் இருக்கிறது. கலையில் அரசியல் வரக்கூடாது, கலைக்குள்ளும் அரசியல் கட்டுப்படாது. ஆட்சியின் மாட்சிமைக்குள் கலை வரலாம், ஆனால் கலையில் அரசியலோ கலைக்குள் அரசியலோ ஒருபோதும் இருக்க முடியாது. அடுத்தது நடுவர் அவர்கள் அழகாக சொன்னார், இங்க இருக்கக்கூடிய ஒரு பைசா கொடுத்தவனுக்கு கூட பேர் கொடுத்தாரு அப்படின்னு. ராமராஜ்யத்துல ஒருத்தன் வந்து சொல்லிடுறான் என்ன அப்படின்னு, சீதையை பத்தி தப்பா சொல்றான். ராமர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த ஒருவனுக்கும் கூட நான் தானே ராஜா, அப்ப அவன் பேச்சையும் நான் கேட்கணும்ல என்று முடிவெடுக்கிறார். அதை போல என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பைசா கொடுத்தாலும் கூட அவனும் எனக்கு சமமாக கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே, இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. இதெல்லாம் விடுங்க, இந்த தமிழ் சமூகத்தில் இப்ப கீசகவதம்னு ஒரு தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம், அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நண்பர் எடுத்திருக்காரு. என்னெல்லாம் வாய்ஸுக்கு கூப்பிட்டாங்க, நான் கொடுத்திருக்கேன். அந்த படமே இல்லை. தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் பத்தின டாக்குமெண்ட்ரி நம்மகிட்ட இல்லை. இந்த 10 நிமிஷ டாக்குமெண்ட்ரி வந்தா இப்படி ஒரு படம் வந்ததுங்கிற டாக்குமெண்ட் மட்டும்தான் உண்டு. அதுக்கு கீழே அந்த 9வது நிமிஷத்துல டைரக்டர் கதறி இருப்பாரு, தமிழ் சமூகம் எதையுமே ஆவணப்படுத்தல, ஆவணப்படுத்தாததாலேயே மகாபலிபுரத்துல சிற்பங்கள் இருக்கு, அதற்குரிய கருவிகள் அளவுகள் எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக ஒவ்வொன்றையும் டாக்குமெண்ட் பண்ண ஒரே மன்னர் ராஜராஜ சோழன் தான். இது ஆட்சியின் ஆட்சி. கல்வெட்டு கலைக்கு கிடையாது, ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணாரு. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. இவங்க திருமுறைகளை எடுத்ததை பற்றி சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பின்றவர் வந்து பொல்லா பிள்ளையார்ன்றவரோட நேரடியா பேசுவார். அந்த பிள்ளையார் தான் சொல்றாரு இந்த இடத்துல இருக்குன்னு. அப்ப வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்றாங்க, இல்லைங்க இந்த மாதிரி 3 பேரையும் நீங்க கூட்டிட்டு வரணும், அப்பர் சம்பந்தர் சுந்தரர்னு. நியாயமா ராஜராஜன் என்ன செஞ்சிருக்கணும், நம்பியாண்டார் நம்பி வந்து பிள்ளையாரோட பேசுறவர், அப்ப இந்த 3 பேரையும் எப்படி கூட்டிட்டு வரணும்னு யோசிச்சிருக்கணும். ஆனா அவர் ராஜதந்திரமான ஒரு முடிவு எடுக்கிறார். ராஜதந்திரம் என்பது என்னன்னா, ராஜா தன் வீட்டுக்கு நல்லது பண்றது அல்ல, ராஜா தன்னுடைய ராஜாங்கத்துக்கு எது நல்லதோ அதை செய்தால் அது ராஜதந்திரம். அவர்தான் ராஜதந்திரி, அவர்தான் ராஜராஜ சோழன். அப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இந்த 3 பேரோட சிலையை கொண்டு வந்துட்டு செய்யறார். இவரு சைவ சமயத்தை போற்றுபவர். சிலைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துலதான் அர்ச்சாவதாரம்னு பேர். சிலையாக அவதரிப்பது என்பது அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்தை கொண்டு வந்து சைவ சமயத்துல நிறுத்தி
அவங்கள டெக்னிக்கலா பிளாக் பண்ணி திருமுறைகளை கொண்டு வந்ததற்கு அது ஒரு ராஜதந்திரம், அதுவும் ஆட்சியினுடைய மாட்சி தான். அதனாலதான் இலங்கையில போர் எடுத்து அவர் வென்ற உடனே திருவாலங்காட்டு பட்டயத்துல சொல்றாங்க, ராமரோட சம்பந்தப்படுத்தியே சொல்லியிருக்காங்க, குரங்குகளை கொண்டு பாலத்தை கட்டி அம்பின் நுனியால் ராட்சசர்களை வெல்லுவதற்கு அந்த ஸ்ரீராமர் எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டி இருக்க எங்கள் ராஜராஜனோ மிக எளிதாக கப்பல் படை மூலமாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை நிறைவு செய்கிறேன். அதாவது பொதுவாக நீங்க கோவில்கள் எந்த கோவில்ல போனீங்கன்னாலும் திருமலை நாயகர் கட்டினார்னா நாயகரும் ஒரு மனைவியும் ஒரு மூலஸ்தானத்துல தலைகீழா படுத்திருக்கிற சிறிய சிற்பம் இருக்கும். என்னன்னா யாராவது பக்தன் வந்தான்னா அவனுடைய பாத தூளி அது மேல படுறதுனால புண்ணிய லோகத்தை அடையணும். இதுதான் அரசர்களோடது. இப்படி ஒரு கலை கோயில கட்டினவருக்கும் அதான் ஆசையா இருந்திருக்கணும். ஆனா திருக்கோகர்ணம்னு புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு ஏரி கட்டப்பட்டிருக்கு. அந்த ஏரியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல ராஜராஜன் அவர்கள் கொண்டு வந்தது. அதுல ராஜராஜ சோழன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, இந்த ஏரியை இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சேதமடையாமல் பாதுகாப்பவர்களினுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாத தூளியை என் சிரசின் மேல் நான் தாங்குகிறேன்னு சொல்லியிருக்காருன்னா இது ஆட்சியின் ஆட்சியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்ன ஒரு பேச்சியா! நமக்கு இவ்வளவு நாள் இந்த ஊரை சுத்தி வந்து இதெல்லாம் தெரியல. எங்க மதுரையை நிறைய பேர் சுத்தி வருவாங்க. மீனாட்சி கோயில் கடைசி எப்ப போனா போனே ஒரு 10 வருஷம் இருக்கும்னுமா. சொந்த ஊரில் இருக்கிற பெருமைகளை தெரியாமல் வாழ்வதை விட வாழாமல் இருப்பது மேல். இந்த ஊரின் பெருமை என்ன என்று யாரோ சொல்ல கேட்கக்கூடாது, நாம் சொல்ல வேண்டும். அழகா சொல்றார். முதலிலே தமிழர்களுக்கு இலக்கியங்களை தவிர, அதிலும் பக்தி இலக்கியங்களை தவிர வரலாறு என்பது கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்திய முதல் மன்னன் யார் என்றால் ராஜராஜ சோழன். கல்வெட்டுல, செப்பேடுகள்ல ஆவணப்படுத்துதல் என்பது அரசனின் கடமையா. யாரை ஜெயிக்கிறோம், யாரை எப்படி வெல்கிறோம், எவர் ஆட்சிக்கு வருகிறார், என்ன தீர்வை, என்ன வரி, அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் செய்த ஒரு மன்னன் நிலத்தை அடர்ந்திருக்கான் ஐயா. பெருமாள் பண்ண வேலைய 3 அடி மண் கேட்டு அளந்தார் ஐயா பூமிய. அளந்திருக்கானே, அதுக்கு என்ன அளவு போகுது? ஒரு உலகளந்த கோல் எல்லாம் 16 இருக்கின்றார். காரணம் என்னவா? 16 செல்வங்களும் நீங்கள் பெற வேண்டும் என்று ராஜராஜன் யோசித்திருக்கிறாங்க. நீங்க என்ன இங்க இருக்கிற எல்லாரும் 1000 ஆண்டுகள் கழித்து அனைவருக்கும் வர வேண்டும். இந்த சிந்தனை வந்த மன்னன் அரச மாட்சி தான், ஆட்சியின் மாட்சி தான். இந்த அணியை தூக்கிட்டார். கோயம்புத்தூர் காரமா பேசும்போது அப்படியே நல்லதா தெரிஞ்சுது. நம்மால அடிச்சு நொறுக்கிட்டாரு. விளம்பரத்துல பேசும்போது வேணா அதை தள்ளிடலாம், இது பூரா சத்தியம். உண்மைதானங்க? என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா? நீங்க அப்பப்போ பேசணுங்கய்யா. நீங்க எல்லாம் அப்படியே உட்காந்து கோயில் சிற்பத்தை பார்த்த மாதிரியே வெளிநாட்டுக்கார மாதிரி உட்காந்து இருந்தீங்கன்னா அவங்க கூட நீங்க விட்டோம்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடவே தோணாது. ஒரே ஒரு சிற்பத்துல ஒரு வாரம் உட்காந்துருக்காங்க. நம்மளால அதுல போயிட்டு இவ்வளவு விபூதியை தடவிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க உற்சாகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். தயவு செய்து திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இங்க ஒரு ஆள் தண்ணியை ஏன் குடிக்குதுன்றீங்க? இது காவிரி தண்ணி. அப்பவாது தமிழ் வரத்துண்டுதான். இதை எதிர்த்து பேசுறதுன்றது சேஷாத்ரி வாங்க ஐயா, இங்க பேசாட்டி இங்கேயே பேசுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல. எதிரிகளை அந்தந்த குகையில் சந்திக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.